சில குருமார்களை நம்ம பார்த்துருப்போம். குருவுக்கு குருங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும். நான் குருன்னு. பெரியவர்களுக்கு அந்த அந்த சிந்தனையே கிடையாது. பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் நிற்க வச்சு அவளுக்கு பாத பூஜை பண்ணி அதை புரோக்ஷனம் பண்ணிப்பார். நீங்கள் எங்கேயாவது குழந்தைகள்லாம் அந்த குழந்தைகளுடைய பாதத்தில் பட்ட இது, ஏன்னா வேதம் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு அதை புரோக்ஷனம் பண்ணுவார். எத்தனை ஊருக்கு நடையாக நடந்திருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இத்தனை கோயில் கும்பாபிஷேகம், எத்தனை கோயில் பிரதிஷ்டை, அத்தனை கோயிலில் இருக்கக்கூடியவர். புது பெரிவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சுவாமிகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்றைக்கி வந்து வேதங்களில் 4 இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு இருக்குது. இந்த அதர்வண வேதத்துக்கு உண்டான நபர்களை மகாராஷ்டிரமோ மத்திய பிரதேசத்துலேயோ அந்த நபர் ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான். அந்த நபர்களை பார்த்து அந்த நபர்களுக்கு உட்கார வச்சு நீங்கள் எதையும் வேலை எதுவும் போகக்கூடாது, வேலைக்கு எதுவுமே போகக்கூடாது, வெறும் வேதம் மட்டும் வாசிக்கணும்னு சொல்லி அவளெல்லாம் ஒரு பாடசாலையை உருவாக்கி கொடுத்து, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, அங்கே ஊர் எங்கே இருக்கு, அவளெல்லாம் உருவாக்கி விட்டு இன்னைக்கு அதர்வண வேதம்ங்கிற ஒரு வேதங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு பெரிய ஒரு காரணம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.